சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை நடத்தியது. தமிழக சட்டசபை பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதமே இடைவெளி இருப்பதால் பல்வேறு கட்சிகளும் அதற்கான ஆயத்தப் பணிகளை துவக்கிவிட்டன. அவ்வகையில் தமிழக பாரதிய ஜனதாவும் சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனையை துவக்கியுள்ளது. இன்னமும் கூட்டணி உறுதியாகாத தற்போதைய நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா தனித்து விடப்பட்டுள்ளது. தனித்து தேர்தலை சந்திக்கவும் இக்கட்சி தயாராகி வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இம்மாதம் 29ஆம் தேதி சென்னையில் முடிவடைய இருக்கும் ரத யாத்திரையை வெற்றிகரமாக நடத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. பின்னர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய இணையதளம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை அக்கட்சியின் அகில இந்திய செயலாளர் முரளிதர் ராவ் துவக்கி வைத்தார். பின்னர் ஆன்லைன் மூலம் உறுப்பினர் சேர்க்கையை முன்னாள் மாநில தலைவர் இல கணேசன் துவக்கி வைத்தார். இதில் கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர் ஹெச் ராஜா, முன்னாள் மாநில தலைவர் லட்சுமணன், அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் நம்பியார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.